ஹாய், வெல்கம் டு ஜீசஸ் மெசியா சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். ஏசப்பாவின் அன்பின் உருவம் அந்த டாப்பிக்கிலிருந்து ஃபஸ்ட்டு வசனத்தோடு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவர் அவர்களை தமது மடியில் எடுத்து தமது கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசீர்வதித்தார். மாற்கு 10வது அதிகாரம் 16வது வசனம். ஒரு நாள் மேகங்கள் மென்மையாக தழுவிய பரலோக பாதையில் ஏசப்பா அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவரை சுற்றி வெள்ளை ஆடைகளில் தேவதூதர்களே நின்றிருந்தனர். அந்த இடம் முழுவதும் அன்பும் அமைதியும் நிறைந்திருந்தது. அப்போது 2 சிறு பிள்ளைகள் ஓடி வந்து ஏசப்பாவின் அருகில் உட்கார்ந்தார்கள். ஒரு குழந்தை அவரை பார்த்து சிரித்தது. மற்றொரு குழந்தை அவருடைய கையை பிடித்து கொண்டது. பயப்படாதே என் செல்லமே, நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஏசப்பாவின் மென்மையாக குரலோடு சொன்னார். அவர் அந்த குழந்தைகளை தமது மடியில் வைத்து கொண்டு அவர்களின் தலைமேல் கையை வைத்து ஆசீர்வதித்தார். அந்த நொடியில் பரலோகம் இன்னும் பிரகாசமானது. தேவதூதர்கள் மகிழ்ச்சியுடன் புன்னகித்தார்கள். இயேசு குழந்தைகளை ஆசீர்வதிப்பதையும் அவர்களே பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் என்று கூறுவதையும் நாம் காணலாம். சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்பது அவருடைய முக்கிய போதனைகளில் ஒன்று. குழந்தை மனம் கொண்டவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை அடைவோமாக. ஆமேன்.